வெல்கம் டு ப்ரெஸ் ஐக்கியூ. நம்ம ஐக்கியம் சொல்லுவது நுண்ணறி கேள்விகளை தான் நம்ம ஐக்கியம் சொல்லுவோம். நுண்ணறி கேள்விகளை பொறுத்த வரைக்கும், இந்த ஐக்கியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இன்றைக்கு கேட்கப்படுகின்ற காம்படிட்டிவ் எக்ஸாம், போட்டி பரீட்சை, அரச பரீட்சை, உங்களுக்காக தொழில் வாய்ப்புக்காக நடக்கின்ற பரீட்சைகள், அதாவது 5ஆம் தரம், ஸ்காலர்ஷிப் போன்ற கேள்விகளுக்காக வைக்கப்படுகின்ற எக்ஸாமில் மிக முக்கியமான கேள்விகளை கொண்டது தான் இந்த நுண்ணறிவு ஐக்கியம் சொல்கிற பகுதி. இந்த பகுதியில் நம்ம நிறைய தலைப்புகளில் கேள்விகள் வரும். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு வந்து கேலண்டர்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், வழமையாக நம்ம பார்க்கக்கூடிய திகதிகளை கொண்ட ஒரு கேலண்டர் தான் பார்க்க வரும். இது ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு ட்ரிக்ஸ் அடிப்படையாக கொண்டு வரும். நீங்கள் ஒவ்வொரு கேள்விக்குமான ட்ரிக்ஸை தெரிஞ்சு கொள்ளணும், கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னு சொன்னால், நமக்கு தரப்படுற எக்ஸாம் பேப்பரில் வர கேள்விகள் வந்து டைமை பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ அந்த டைமுக்கு குயிக்காக நீங்கள் அதை செஞ்சு கரெக்டாக செஞ்சு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும் இருந்தால் கட்டாயம் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டைமுக்குள்ளே செய்யக்கூடிய மாதிரியான ட்ரிக்ஸை நான் உங்களுக்கு சொல்லித்தரோம். வாங்க கேள்விக்குள்ளே போவோம். இந்த கேள்வி பார்த்து சொன்னால், இன்று திங்கட்கிழமை என்றால் 61 நாட்களுக்கு பிறகு என்ன கிழமையாக இருக்குன்னு கேட்கப்படுது. இதில் 4 விட செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமைன்னு 4 கிழமைகள் உங்களுக்காக தராங்க. ஸோ நம்ம பார்க்க போகிற ட்ரிக்ஸ் என்னென்னு சொன்னால், இதில் இன்று திங்கட்கிழமை 61 நாள் என்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம 61 நாள் நமக்கு தேவை, அந்த 61 நாள் நமக்கு தேவை. அதே போல் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திங்கட்கிழமை என்ற விடயமும் நமக்கு தேவை. இப்போ இந்த 61 நாளை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் முதலாவது குயிக்காக என்ன செய்யணும், வாரத்தில் வரக்கூடிய நாட்கள் 7 நாட்களால் அதை நீங்கள் பிரிக்கணும். பிரிக்கும்போது உங்களுக்கு வரும் ஆன்சர் வந்து, நம்ம இதை 8ஆல் நம்ம பிரிக்கணும். இதில் 8 56 வரும். ஸோ இந்த இடத்துல 56 வருது. 56 வருமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், வரக்கூடிய அந்த மீதி வந்து 5 வரும். இந்த மீதியாக வரக்கூடிய 5 நாட்களை வச்சு தான் நம்ம என்ன செய்யலாம், குயிக்காக கண்டுபிடிக்கலாம். இது ரொம்ப ஷார்ட்டான ஒரு ஷார்ட் ட்ரிக்ஸ் ஒன்று தான், நல்லா பார்த்துக்கோங்க. 5 நாட்கள் இருக்குது. அப்போ இங்கே சொல்லப்பட்ட விடயம் வந்து திங்கட்கிழமைன்னு வந்திருக்கான். அப்போ தரப்பட்டிருக்கிற நம்ம இந்த மீதியை வரக்கூடிய 5 நாட்களை அதில் முதல் நாளை நம்ம என்ன செய்யணும், திங்கட்கிழமை எடுத்த அப்படியே செவ்வாய்க்கிழமையாக நம்ம எடுக்கணும். அப்போ இது செவ்வாய்க்கிழமையாக எடுத்தோன்னு சொன்னால், 2ஆம் தேதி புதன், அடுத்தது வியாழன், வெள்ளி, சனி. ஸோ 5ஆவது நாள் வரக்கூடிய நாள் வந்து உங்களுக்கு தெரியும் சனிக்கிழமையாக வரும். அப்போ இந்த மீதியாக வரக்கூடிய 5 நாட்களை வச்சு தான் நமக்கு கணக்கு போடணும். அப்போ 5ஆவது நாள் வரப்போகுது நமக்கு சனி என்பது தான் சரியான ஆன்சர். ஸோ இங்கே கேட்கப்பட்ட கேள்வியில் சரியான விட வந்து ஆவண்ணா வரக்கூடிய சனிக்கிழமை என்பது தான் சரியான ஆன்சராக இருக்கும். ஸோ இது மாதிரி ரொம்ப சிம்பிளாக என்ன செய்யணும், நம்ம சின்ன ட்ரிக்ஸை நம்ம யூஸ் பண்ணி இந்த கேள்விக்கு விடையை கண்டுபிடிச்சோம். அது மாதிரி இன்னும் ஏராளமான கேள்விகள் இருக்குது, பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னும் இந்த கேள்வி 2024ஆம் ஆண்டு குடியரசு தினம், அதாவது ஜனவரி 26 தரப்பட்டிருக்குது. இது வெள்ளிக்கிழமை என்று சொல்லப்படுதான். அதே ஆண்டில் அதே வருடத்தில் ஆசிரியர் தினம் வருது. இது செப்டம்பர் 5ஆம் தேதின்னு சொல்லப்படுது. அப்போ அப்படியா இருந்தால் அது என்ன கிழமை என்றதை திங்கள, செவ்வாய், புதன்கிழமையா, வியாழக்கிழமையா, வெள்ளிக்கிழமையா, சனிக்கிழமையா என்பதாக அவங்க கேட்குறாங்க. அப்போ இதில் என்ன நாள் என்பதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ இதில் வரக்கூடிய உங்களுக்கு தெரியும், குடியரசு தினம், ஆசிரியர் தினம் என்ற சொல் நமக்கு இங்கே தேவையில்லை. அதை அவங்க தந்திருக்காங்க, நமக்கு அந்த சொற்களே தேவையில்லை. அந்த சொற்கள் இல்லாமலே நம்ம என்ன செய்யலாம், ஈஸியாக நம்ம கண்டு கொள்ளலாம். பார்ப்போம் நம்ம அதுக்கான ஆன்சர் நம்ம எப்படி காண்றேன்னு பார்ப்போம். அப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துங்கன்னு சொன்னால், இதில் சொல்லப்படுற விஷயம் வந்து ஜனவரி 26 இருந்து செப்டம்பர் 5 வரைக்குமான நாட்கள் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இதில் இந்த 2004ஆம் ஆண்டு என்பது முதலாவது நீங்கள் ஒரு சாதாரண வருடமா லீப் வருடமா என்பதை பார்க்கணும். அப்போ இதை நம்ம 4ஆல் பிரிக்கும்போது உங்களுக்கு தெரியும், மீதி இல்லாமல் அது 4ஆல் பிரிப்படக்கூடியதாக இருக்கும். ஸோ இது ஒரு லீப் வருடம். 2024 என்பது ஒரு லீப் வருடம். ஸோ அதனால் அங்கே February 29 நாட்கள் வரும். அப்போ இங்கே ஜனவரியில் இங்கே தரப்பட்ட தேதி வந்து 26. அப்போ மீதி உள்ள நாட்களை பார்த்தோன்னு சொன்னால் 5 இருந்து ஜனவரியில் வரக்கூடிய நாட்கள் வந்து 5 நாட்கள் அதில் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் February இருக்குது. அப்போ Februaryயில் 29 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்ச் இருக்குது. மார்ச்சில் 31 வரும். அடுத்தது ஏப்ரலில் 30 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் மேயில் 31 வரும். அடுத்தது ஜூனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்று இருக்குது. ஜூலையில் 31 நாட்கள் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் இங்கே
செப்டம்பர் 5ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேயும் ஒரு 5 நாட்கள் இருக்குது. அப்போ எல்லா நாளையும் நீங்கள் என்ன செய்யணும், மொத்தமாக கூட்டணும். அவ்வளோத்தையும் கூட்டும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 223 நாட்கள் வரும். 223 நாட்கள் வரும். அப்போ இந்த 223 நாட்களை நம்ம என்ன செய்யணும், வழமை போல் நீங்கள் 7ஆல் பிரிங்க. என்ற வாரத்தில் 7 நாள் என்பதனால அதை 7ஆல் பிரிங்க. அப்போ நம்ம 7ஆல் இதை பிரிக்கும்போது உங்களுக்கு வரும் 31 வாரங்கள் வரும். அப்போ இது நம்ம 31 வாரங்கள் வந்தால் 31 7ஆல் 31 நம்ம பெருக்கும் 17 இருந்தால் இங்கே வரக்கூடிய மீதி ஆன்சர் வந்து 6 வரும். அப்போ இங்கே வரக்கூடிய மீதி நாட்கள் 6. இந்த எப்பொழுதுமே இந்த மீதியாக வரக்கூடிய நாட்களை வச்சு தான் நம்ம என்ன செய்யலாம், ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். இது கொஞ்சம் அதாவது கூட்டுறதுக்கான நேரம் நமக்கு அதிகமாக தேவைப்படுது. இதை நீங்கள் கொஞ்சம் குயிக்காக செஞ்சு பழகணும். அதுக்கு ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். அப்போ இதில் சொல்ல போகிற விடயம் என்னன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிக்காங்க. 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. இங்கே செப்டம்பர் என்ன கிழமைன்னு தான் கேட்டிருக்கு. அப்போ நம்ம வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த நாள் வரக்கூடிய நாள்லேருந்து தான் பார்க்கணும். வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த நாள் வரக்கூடிய முதலாவது நாள் வந்து சனி வரும். அப்போ சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன். அப்போ இங்கே 6ஆவது நாள் வந்து நமக்கு வியாழனாக வரும். ஸோ அப்போ கேட்கப்பட்ட கேள்வியில் புதனா, வியாழனா, வெள்ளியா, சனியா என்பது இங்கே ஆவணா வரக்கூடிய வியாழக்கிழமை என்பது தான் சரியான ஆன்சர். ஸோ இங்கே இந்த 2 கேள்விக்குமான ட்ரிக்ஸ் வந்து நீங்கள் 7ஆல் பிரித்து இதை நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. ரொம்ப முக்கியமான கேள்வி நம்ம பார்க்கலாம். இந்த கேள்வியை பாருங்கள். ஒரு சாதாரண ஆண்டில் வருடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், சாதாரண வருடம், நெட்டாண்டு அதாவது லீப் வருடம் என்ற 2 வகையான வருடங்கள் காணப்படுது. இது ஒரு சாதாரண ஒரு நோமல் இயரை தந்திருக்காங்க. இது ஜனவரி 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று சொல்லப்படுது. அதே மார்ச் 1ஆம் தேதி என்ன கிழமையாக இருக்குன்னு ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை என தரப்பட்டிருக்குது. அப்போ இதில் இதுவும் அதே பேட்டர்ன் தான். இப்போ அதே பேட்டர்னாக வரக்கூடிய ஒரு கேள்வி தான் இதுவும் வந்திருக்குது. ஏன்னு சொன்னால் இங்கே சாதாரண ஆண்டு என்பது மட்டும் என்பது தான் இங்கே வித்தியாசமாக இருக்குது. மற்றபடி எல்லாமே ஒன்று தான். அப்போ நோமல் இயர் என்பது February 28 நாள் வரும் என்பதை மட்டும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கொண்டா சரி. இங்கே ஜனவரி ஒன்று தந்திருக்காங்க. ஜனவரியில் உங்களுக்கு தெரியும் 31 நாள் வரும். அங்கே February சாதாரண வருடம் என்பதில் 28 நாள் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்ச் இருக்குது. மார்ச் 1ஆம் தேதி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் மார்ச்சில் நம்ம பயணம் செய்யக்கூடாது. மார்ச் 1ஆம் தேதி என்பதனால ஜனவரி எடுத்தோம், February எடுத்தோம், மார்ச்சில் எடுக்கக்கூடாது. அந்த 1ஆம் தேதிக்குரிய அந்த ஒரு நாளை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், எடுக்கணும். நீங்கள் முழுவதுமான அந்த மார்ச்சுக்குரிய மொத்த நாட்கள் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிழையான ஆன்சர் வரும். ஸோ இங்கே இந்த 3ஐயும் தான் கூட்டப்படும். ஜனவரியில் 30, 28, 20 நம்ம கூட்டினா இதில் உங்களுக்கு தெரியும் 60. இதில் நமக்கு வரும், இதில் 60 நாட்கள் வரும். அப்போ இங்கே இது எல்லாத்தையும் கூட்டும்போது இங்கே 60 நாளில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். கட்டாயம் என்னன்னு சொன்னால் அந்த ஜனவரியில் உள்ள 1ஆம் தேதி நீங்கள் கழிக்கணும். ஏன்னு சொன்னால் அந்த 1ஆம் தேதி அங்கே தரப்பட்டிருக்குது. அப்போ தரப்பட்டிருப்பதால் நம்ம என்ன செய்யலாம், கழிச்சு வார விடயத்தை காணும்போது தான் சரியான விடயம் உங்களுக்கு தெரியும். மார்ச் 1ஆம் தேதி என்ன கிழமைன்னு இருக்காங்க. அப்போ அந்த மீதி வர நாட்களை கழிக்கும்போது அந்த நாளை மார்ச் 1ஆம் தேதி நம்ம என்ன செய்வோம், கழித்து பார்க்கும்போது 59 நாட்கள் வரும். ஸோ இந்த 59 நாட்கள் வளமை போல் நீங்கள் என்ன செய்யுங்க, 7ஆல் பிரிங்க. அப்போ 7, 8 அந்த நீங்கள் 7ஆல் பிரிக்கும்போது 7, 8 பிரிக்கும்போது உங்களுக்கு இதில் ஒரு 3 மீதி வரும். நீங்கள் அதை பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ அந்த 3 மீதி வரக்கூடிய வளமையாக வரக்கூடிய அந்த மீதி நாட்களை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். இதில் வரக்கூடிய மீதி நாட்கள் வச்சு கண்டிங்கன்னு சொன்னால் இங்கே தரப்பட்ட நாட்கள் வந்து வெள்ளிக்கிழமை வந்திருக்காங்க. ஸோ சனி, ஞாயிறு, 3வது மீதி நாட்கள் திங்கள் என்பது தான் சரியான ஆன்சர். இதுலையும் ஆவண வரக்கூடிய திங்கட்கிழமை என்பது தான் சரியான ஆன்சர். ஸோ இதுவும் கொஞ்சம் ட்ரிக்ஸ் ஒன்று நம்ம கொஞ்சம் வித்தியாசப்படுது. இதில் வர ட்ரிக்ஸ் என்ன சொன்னால் இதில் கழிக்க வேண்டி இருக்குது. கடைசி நாளை நம்ம சேர்க்காம இருக்கோம், முதல் நாளை கழிச்சிருக்கோம். இந்த மாதிரி சில சின்ன சின்ன ட்ரிக்ஸ் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ட்ரிக்ஸை நீங்கள் கட்டாயம் கவனிக்கணும். இல்லை அந்த ட்ரிக்ஸ் நீங்கள் அதை கவனிக்காமல் அதை சேர்த்து செஞ்சீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக ஆன்சர் வந்து ராங்காக தான் வரும். ஓகேவா, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த கேள்வியை பாருங்கள். 2000 ஆண்டு February மாதம் எத்தனை நாட்களை கொண்டிருக்கும் என்பது இது ரொம்ப சாதாரணமான ஒரு கேள்வி. February என்பது வழமையாக உங்களுக்கு தெரியும் 28 நாட்கள் அல்லது 29 நாட்களை கொண்டிருக்கும். அவங்க ஆண்டு தந்திருக்கான். எங்கே 2000 ஆண்டு என்பது தந்திர என்பதனால இது சாதாரண வருடமா
அல்லது லீப் வருடமா என்பதை நம்ம என்ன செய்யணும், கட்டாயம் கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிம்பிளான ஒரு விஷயம். இதை 4ஆல் பிரிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சாதாரண வருடமா அல்லது லீப் வருடமா என்பதை நம்ம என்ன செய்யலாம், கண்டு கொள்ளலாம். ஸோ நம்ம இங்கே 4ஆல் இது 2000 பிரித்தா உங்களுக்கு தெரியும் 20 நம்ம 5 5 என்று வரும். இதில் மீதி வராமல் வரும். அப்போ மீதி வராமல் இது பிரிபடமாக இருந்தால், வகுபடமாக இருந்தால் இது ஒரு அதாவது சாதாரண வருடம் அல்ல, லீப் வருடமாகத்தான் வரும். அப்போ இது ஒரு லீப் வருடம் என்பதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ லீப் வருடமாக இருக்குமாக இருந்தால் பிப்ரவரி உங்களுக்கு தெரியும் 29 நாட்கள் தான் வரும். ஸோ இதுலேயும் ஆவண்ணா என்பது தான் சரியான விடை, 29 நாட்கள் என்பது. இதில் ஒரு சின்ன ஒரு ட்ரிக்ஸ் தான், அவ்வளோதான். ஆண்டை நம்ம லீப் வருடமா இல்லையா என்பதை கண்டுபிடிச்சா அதுக்குரிய ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். ரொம்ப ஈஸியான இந்த கேள்வியை பாருங்கள். 1600ஆம் ஆண்டு என்ன வகையான ஆண்டாக கருதப்படும்? இதில் ஆண்டு அந்த டைப்பை கேட்குறேன். என்ன ஒரு சாதாரண வருடமாக இருக்குமா அல்லது லீப் வருடமாக இருக்குமா, நூற்றாண்டு அல்லாத சாதாரண ஒரு வருடமாக இருக்குமா, நூற்றாண்டோடு சேர்த்து வரக்கூடிய லீப் வருடமாக இருக்குமா என்று கேட்கப்படுற ஒரு கேள்வி. அதில் 2 விஷயத்தை நம்ம கவனிக்கணும். சாதாரண வருடமா, லீப் வருடமா, நூற்றாண்டை கொண்டுள்ள ஒரு வருடமா என்பதையும் நம்ம என்ன செய்யணும். 1600 என்பதில் ஒரு நூற்றாண்டு ஒன்று உள்ளது. செஞ்சுரி ஒன்று இருக்குது. அப்போ செஞ்சுரி என்பதுனால நூற்றாண்டு ஒன்று வருது. ஸோ அப்போ அதனால் ஆனாவும் வராது, ஆவண்ணாவும் வராது, 2 ஆன்சரும் வராது. அப்போ நூற்றாண்டு அல்லாத என்று வருவதனால அதுவும் வாரத்துக்கு சான்ஸ் இல்லை. ஸோ இங்கே நூற்றாண்டு என்பதும் வரும். அதே போல் 1600 நம்ம 4ஆல் பிரிக்கும் பொழுது, இதை 4ஆல் பிரிச்சிங்கன்னு சொன்னால் நன்னாங்கு 16 என்பது மீதி இல்லாமல் வரும். மீதி இல்லாமல் வகுபடமாக இருந்தால் அது லீப் வருடம். ஸோ நூற்றாண்டையும் லீப் வருடத்தையும் கொண்டு இருப்பதனால ஈஎன்னாவாக என்னுடைய ஆன்சர் வரும். அதாவது நூற்றாண்டு லீப் ஆண்டாக இது கருதப்படும். ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். நீங்கள் ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம். இந்த ட்ரிக்ஸை தெரிஞ்சு கொண்டீங்கன்னா எந்த மாதிரி கேள்வி வந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, அதே போல் இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால், தொடர்ச்சியான 400 ஆண்டுகளில், இதில் சொல்லப்படுற விஷயம் தொடர்ச்சியான 400 ஆண்டுகளா, முதலாம் வருடத்திலிருந்து 400 வருடம் வரை, இந்த மாதிரி தான் தொடர்ச்சியான வருடம். அப்போ வருடம் 1லிருந்து 400 வருடம், இந்த வருடங்களில் லீப் ஆண்டுகள் எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இத்தனை லீப் வருடம் வரும், 96, 97, 100, 101 என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீங்கள் வளமையாக ஒரு சின்ன ட்ரிக்ஸ் ஒன்று ஞாபகம் வச்சிங்க. ஒரு வருடத்தில் எத்தனை லீப் ஆண்டுகள் வரும் என்பதை நீங்கள் கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்று சொன்னால் ஒரு வருடத்தில் எத்தனை லீப் வருடங்கள் வரும் என்பது இது ஒரு சிம்பிளான விஷயம் உண்டு. எப்பயுமே ஞாபகம் வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னு சொன்னால் பொதுவாக உங்களுக்கு தெரியும், ஒரு வருடத்தில் வரக்கூடிய லீப் வருடங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் 24 என்பதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க எப்பொழுதுமே. சாதாரண வருடம், அதாவது முதலாம் அதாவது வருடம் 1லிருந்து 100 வரைக்குமான காலப்பகுதியில் 24 லீப் வருடங்கள் வரும். அதே போல் 101லிருந்து 200 வரையான காலங்களில் 224 லீப் வருடம் வரும். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் 201லிருந்து 300 வரையான காலத்திலையும் 24 அந்த 24 லீப் ஆண்டுகள் காணப்படும். அப்போ ஒரு வருடத்தில் காணப்படுகின்ற லீப் ஆண்டுகள் 24 என்பதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் அதில் நம்ம 400வது வருடத்தை பார்த்திங்கன்னு சொன்னால், அந்த 400வது வருடம், கடைசியாக வர 400வது வருடமும் ஒரு லீப் வருடமாக வரும். ஏனைய ஆண்டுகளில் 100, 200, 300 என்பது லீப் ஆண்டாக வராது. ஆனால் 400 வரும்போது அதுவும் ஒரு லீப் ஆண்டாக வரும். ஏன்னு சொன்னால் 400 4ஆல் என்ன செய்யலாம், வகுக்கலாம். வகுக்கும்போது மீதி வராது. ஸோ அதுவும் அப்போ எல்லா ஆண்டுகள்லையும் வரும்போது 24 வருது. 400வது ஆண்டுக்கு மட்டும் 25 என்ற ஒரு லீப் வருடம் கூடுதலாக வரும். ஸோ நம்ம இந்த இடத்துல 24 24 24 25 இது அவ்வளோத்தையும் கூட்டி பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் 97 லீப் ஆண்டுகள் காணப்படும். இது உங்களுக்கு விலை இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். 100, 200, 300 என்பது லீப் ஆண்டுகள். அதில் அந்த கடைசியாக வரக்கூடிய இலக்கங்களில் லீப் ஆண்டுகள் வராது. ஏன்னா 4ஆல் அது வகுபடும் போது மீதி வரும். ஆனால் 400 வரும்போது, 800 வரும்போது அந்த மாதிரி ஆண்டுகளில் லீப் வருடம் அது வரக்கூடியதாக இருக்கும். மீன்ஸ் 400ஆல் பார்க்கும்போது
அது மீதி வராமல் வரும். அதனால தான் அதில் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு லீப் வேர்டை தான் நீங்கள் சேர்க்கணும். அந்த ட்ரிக்ஸ் இது இன்னொரு ட்ரிக்ஸை நீங்கள் மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. எக்ஸாமுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இன்று சனிக்கிழமை என நீங்கள் ஒரு நபரிடம் சொல்கிறீங்க. நீங்கள் தான் சொல்லுங்கள் இன்றைக்கி சனிக்கிழமைன்னு சொல்கிறீங்க. அடுத்த மாதம் அதே தேதி, இப்போ உதாரணமாக இன்று 1ஆம் தேதியாக இருந்தால் அடுத்த மாதம் 1ஆம் தேதி சும்மா ஒரு ஞாபகத்துக்கு வச்சுக்கொள்ளுங்க, சும்மாடி மனசில் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த மாதம் அதே தேதி என்ன கிழமையாக இருக்கும். ஒருவேளை அந்த மாதம் 30 நாட்களை கொண்டிருந்தால் என்று ஒரு நிபந்தனை. இவங்களுக்கு தெரியும், ஜனவரி பிப்ரவரி 30 நாட்கள் வராது. அங்கால மார்ச் இருக்குது, மார்ச் வராது, 31 ஏப்ரல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு 30 நாட்களில் வரக்கூடிய ஒரு மாதம்னு வச்சா, அப்போ இன்று சனிக்கிழமைன்னு ஒரு டேட் இருந்தால் அதே தேதி அடுத்த மாதம் தான் வரும். அடுத்த மாதம் வரும்போது அது என்ன கிழமையாக இருக்குன்னு கேட்குறாங்க. 30 நாட்களை கொண்டது என்று இங்கே ஒரு விஷயம் கொண்ட ஒரு விடயம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அப்படியா இருந்தால் அப்போ அந்த 30 அந்த தரப்பட்ட அந்த 30 என்று சொல்ல வச்சு தான் நம்ம இதுக்குரிய ஆன்சரை நம்ம என்ன செய்யணும், நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியான மெத்தட் ஒன்று இருக்குது. மொதல் போல் ரொம்ப சிம்பிள் தான். 7ஆல் நம்ம அதை பிரிக்கும்போது 30 நாட்களை கொண்ட மாதங்கள்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இங்கே என்ன செய்யணும், நம்ம வளமையாக வர இந்த 30 7ஆல் நம்ம பிரிப்போம். பிரித்தா எத்தனை வரும், 28ன்னு சொல்லும்போது மீதி 2 நாட்கள் வரப்போகுது. அப்போ அந்த மீதி 2 நாட்களை தான் வச்சு பார்க்கணும். இன்று சனிக்கிழமைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ சனிக்கிழமையாக இருந்தால் நம்ம அடுத்து வரக்கூடிய நாட்கள் இருக்குது தானே. எஸ், ஞாயிறு ஒரு நாள், அடுத்த திங்கள் 2வது நாள். அப்போ திங்கள் என்பது தான் சரியான விடை. திங்கள் என்பது சரியான விடையாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஷார்ட்டான ஆன்சரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தொடர்ந்து எங்களுடைய சேனலோட இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஐக்யூ சம்மந்தமான ஷார்ட் ட்ரிக்ஸை நான் உங்களுக்கு தொடர்ந்து தந்துட்டுருக்கோம். ஓகே, தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம்.